श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणनायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कस्तुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. போன இதில் ஸ்ரீ குணரத்ன கோஷம் ஸ்ரீ பராசர பட்டர் அனுபவத்தில் 50வது ஸ்லோகம் அனுபவித்தோம். மாதர்மைத்திலே ராட்சசீஸ்துவயி ததை வாத்ராபராதாஸ்துவயா என்ற ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம் பிராட்டியின் பொறுமை குணத்திற்கும் பெருமாளுடைய பொறுமை குணத்திற்கும் உள்ள வேறுபாடு, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு, மலைக்கும் பரமாணுவுக்கும் உள்ள வேறுபாடு, தேவரருடைய பொறுமை எப்பேற்பட்டது என்று ஆச்சரியமாக அனுபவித்தவர். போன ஸ்லோகத்தில் பிராட்டியே கருணை மிக்கவள்னு அனுபவித்தவர். அடுத்த 51வது ஸ்லோகத்தில் பிராட்டியினிடத்தில் கைங்கரியம் செய்ய வேண்டியிருக்க, இவ்வளவு காருண்யம் இருக்கிற பிராட்டிக்கிட்ட கைங்கரியம் செய்ய வேண்டியிருக்க நம்ம ஏன் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யணும்னு ஆசைப்படுகிறோம் என்ற கேள்விக்கு விடை அளிக்கிறார் இந்த 51வது ஸ்லோகத்தில். மாதர்லக்ஷ்மியதைவ மைதிலஜனஸ்தேனாத்வனாதே வயம் त्वद्दास्यैकरसाभिमानसुभगै भावै हरि भावैरिहामुत्र च जामाता दयितस्तवेति भवति सम्बन्धदृष्ट्या हरिं पश्येम प्रतियामयाम च परिचारान् प्रहृष्येम च. मातर्लक्ष्मीयतैव मैथिलजनस्तेनाध्वनाते वयं त्वद्दास्यैकरसाभिमानसुभगै भावैरिहामुत्र च जामाता दयितस्तवेति भवति सम्बन्धदृष्ट्या हरिं पश्येम प्रतियामयाम च परिचारान् प्रहृष्येम च. பிராட்டியினிடத்தில் கைங்கரியம் செய்ய வேண்டியிருக்க பெருமாளிடம் ஏன் தொண்டு செய்கிறோம் என்ற வினாவுக்கு விடையளிக்கிறாராம் ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்தில். அதாவது இந்த 51வது ஸ்லோகத்தில், தாயே, உன் திருமணத்திற்கு பிறகு உனக்கு கைங்கரியம் பண்ண அன்புடன் மித்திலையிலிருந்து அயோத்திக்கு வந்தவர்கள் நம் மன்னன் ஜனகர், அவருடைய மருமகன் ராமன், அல்லது நம்முடைய ராஜகுமாரி சீதை, அவளுடைய கணவன் ராமன் என்று உன் சம்பந்தத்தை இட்டு வருகின்றனர் அயோத்தியிலேருந்து. அதனால் நாங்கள்லாம் ஒன்றை தான் எங்களுக்கு தெரியும். உனக்கு கைங்கரியம் பெறுவதற்கே எங்களுக்கு ஆவல், அபிமானம். அப்படி உனக்கு கைங்கரியம் பண்ணுவது போக்கியமானது என்ற எண்ணத்தாலும், உன்னை சேர்ந்தவர்கள் அவர்கள் ஸ்ரீராமன், நம்முடைய ராஜாவின் மருமகன் ராமன் என்ற அபிமானத்தாலும் இந்த கைங்கரியம் ரொம்ப போக்கியமானது. அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்திலும் உன் கணவன் என்று உன் சம்பந்தத்தை இட்டே பகவானை நாங்கள் பார்ப்போம், சரணடைவோம், பணிவிடை புரிவோம், அதனால் மகிழ்வோம் என்று அருளுகிறார் சுவாமி. மாதர்லக்ஷ்மி யதைவ மைதிலி ஜனஸ்தேனாத்வனாதே வயம். சீதையின் பால் பெருவிருப்பம் கொண்ட மிதிலை மக்கள் ரொம்ப ஆசை சீதை மேலே அவளுக்கு. சீதையின் திருமணத்திற்கு பிறகு ஸ்ரீராமனையும் விரும்பத் தொடங்குகிறார்கள். எங்கள் சீதையோட ஹஸ்பண்ட், எங்கள் சீதை மணாளன், எங்கள் ஜனகருடைய மருமகன்,
தசரதன் மகன் கௌசல்ய பெற்ற பிள்ளைன்னா அப்போ அதனால் விரும்பவில்லை. ஸ்ரீராமனிடம் விருப்பம் செலுத்தியது ஏன்னா நம் சீதையின் கணவன் என்ற காரணத்தால், ஜனகருடைய மாப்பிள்ளை என்ற காரணத்தால், சீதையின் சம்பந்தம் காரணமாக ராமனிடம் அன்பு செலுத்தினார்கள். அதுபோல நாங்களும் ஸ்ரீ ரங்கநாதனை பிராட்டியின் பர்த்தா, ரங்கநாயகியோட பர்த்தா, அழகிய மணவாளன் என்று உமது சம்பந்தத்தை இட்டே விரும்புகிறோம். அழகிய மணவாளனா மாப்பிள்ளை, அழகான மாப்பிள்ளை. அதோடு இல்லாமல் அவரையே நாங்கள் இடையறாது இடைவிடாமல் தரிசிப்பது, அவர் திருவடிகளில் சரணம் புகுவது, அவருக்கு கைங்கரியம் பண்ணுவது எல்லாம் உம்முடைய பிரீத்திக்காக, உமது சம்பந்தத்தினால். இதில் விரோதம் எதுவும் கிடையாது. உமது சம்பந்தம் உள்ள இடத்தில் கைங்கரியம் பண்ணினாலும் அது உமக்கே தொண்டு செய்வதாக குறையில்லை. இத்துடன் இல்லாது நித்திய விபூதியிலும் லீலா விபூதியிலும் இவ்வாறே தொண்டு செய்து வருகிறோம். அதுபோல தான் பெரிய பெருமாள் பக்கலிலும் ஸ்ரீ ஆண்டாளுடைய கணவர் என்பதாலும் பெரியாழ்வாருடைய மாப்பிள்ளை என்பதாலும் அழகிய மணவாளனுக்கு தொண்டு செய்து கழிக்கின்றோம். இப்படி ஆச்சரியமாக அனுபவம் சுவாமி. மாதர் லக்ஷ்மி யதைவ மைதில ஜனஸ்தேனாத்வனா தேவயம் त्वद्दास्यैक रसाभिमान सुभगै भावैरिहामुत्र च जामाता दयितस्तवेति भवती सम्बन्धदृष्ट्या हरिं पश्येम प्रतियामयाम च परिचारान् प्रकृष्येम च मातः எல்லாருக்கும் தாயான லக்ஷ்மி பெரிய பிராட்டியாரே, தே தேவரீருக்கு, மைதில ஜன மிதிலா நகரத்து மக்கள், யதா ஏவ எப்படியோ, தேன அத்மனா அதே வழியிலேயே, வயம் ச மிதிலா நகரத்துக்கு தேவரீருக்கு மிதிலா நகரத்து மக்கள் எப்படியோ அதுபோல தான் நாங்களும் தேவரீருக்கு அடியனாயிருப்பது. துவத்தாஸ்ய தேவரீருக்கு அடியனாயிருப்பது, ஏகரச அந்த ஒன்றையே ரசமாக கொண்டு, அபிமான அதிலேயே அபிமானம் கொண்டு, அதிலேயே நோக்காக கொண்டு, சுபகைகி செறிவு பெற்ற பாவைகி எண்ணங்களுடன் பாவங்களுடன், இக இங்கும் லீலா விபூதியிலும், அமுத்திரச்ச அங்கும் பரமபதத்திலும், ஹரிம் எம்பெருமானை, ஜாமாதா மணவாளன் என்று, மணமகன் என்று, மாப்பிள்ளை என்று, தவ தேவரீருக்கு தைத்தகா கணவன் என்று, இதி இப்படி, பவதி தேவரீருடைய சம்பந்த திருஷ்டியா தொடர்பை கொண்டு சம்பந்தத்தை கொண்டு, பஷ்யேமா பார்ப்போம், பார்க்க கடவோம், பிரதியாமா சரணம் புகுவோம், சரணமடைவோம், பரீச்சாரான் பணிவிடைகளை செய்வோம், யாமச்ச அடைவோம், அவர் திருவடிகளை அடைவோம், உமது ஆச்சரியமான ஸ்ரீவைகுண்டத்தை அடைவோம், பிரகிருஷ்யேமச்ச மகிழ்வாயிருப்போம். மிதிலா நகரத்து மக்கள் யாவரும் ஸ்ரீராமபிரானை சக்கரவர்த்தி திருமகன், ஜெகதேக வீரன், பரமாத்மா அப்படின்லாம் சொல்ல மாட்டான். எங்கள் ஊர் ராஜா ஜனகருடைய மருமகன், சீதை மணாளன் என்று சீதா பிராட்டியின் தொடர்பு கொண்டே அன்பு செலுத்தினார்களோ அப்படியே நாங்களும் பெரிய பிராட்டி கணவன், பிராட்டி சொல்லை மீறாதவன், பிராட்டியை விட்டு பிரியாதவன் என்பன போன்று தேவரையருடைய தொடர்புகளை கொண்டே நாங்கள் எம்பெருமானை காண்கிறோம், எம்பெருமானை சரணமடைகிறோம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வோம், எம்பெருமானுடன் கைங்கரியம் செய்து மகிழ்வாயிருப்போம். அதாவது எம்பெருமானின் பரத்துவத்தை பார்த்தா அம்மா நாழிப்பிரான் அவனைவிடத்தான் யானார் என்று ஆழ்வார் அருளியபடி அகலத் தோன்றும், பயப்படுவோம். புருஷகார பூத்தையும் அனுகிரகிக்கிற சுவாவமும் தயா சாந்தி சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்யம் உடைய பிராட்டியை கொண்டே நாங்கள் எம்பெருமானை நெருங்குவோம் என்று ஸ்வ அனுஷ்டான முகேன பிராட்டியின் சௌசீல்யாதிகளை இங்கு சூச்சிப்பிக்கிறார் பராசரபட்டர். ஜனகராஜ ஸ்தானத்தில் பெரியாழ்வார், பிராட்டி ஸ்தானத்தில் ஆண்டாள், எம்பெருமான் ஆழ்வாருக்கு மருமகன், கோதை பிராட்டி மணவாளன், கோதை பிராட்டிக்கு தைத்தன். இது போருமே. சூடி கொடுத்த பாடவல்ல நாச்சியாரை கொண்டு எம்பெருமானை அடையலாம் என்பதை மறைமுகமாக குறிப்பிடுகிறார் பட்டர். இதே கருத்தை ஈட்டு ஸ்ரீசுக்தியில் 7:2-9 அந்த சூர்ணிகையிலையும் தெரிவிக்கிறார். பிராட்டியுடன் சீதனமாக வந்தாராம் ஸ்ரீ பட்டர். சீதனமாக வந்ததை உகப்புடன் பரிபாலிக்க உலகத்தில் உண்டு. அதே போல் அழகிய மணவாளனுக்கு உகப்புடன் இந்த சீதனத்தை ஸ்வீகரித்து கொண்டார்னு பட்டர் திருவள்ளம். இதை நிக்ஷேப ரக்ஷையில் சுவாமி தேசிகனும் எடுக்கிறார்.
துவய அதிகாரத்திலையும் இதை ஆச்சரியமாக எடுக்கிறார். மாதர்லக்ஷ்மி மைத்தில ஜன என்கிற ஸ்லோகத்திலும் இது விவக்ஷிதம் என்று அருளுகிறார் துவய அதிகாரத்தில் சுவாமி தேசிகன். பெண்கள் கூட பேசும்போது ஒரு ஆணை பற்றி சொல்லும்போது அதான் அந்த லக்ஷ்மியோட கணவன், அந்த ஹேமாவோட புருஷன், இன்னாராத்து மாப்பிள்ளை என்று விவகாரம் உண்டு. அதை தத்ரூபமாக ஸ்ரீ பட்டர் காட்டி அருள்கிறார். இதே போல் அபயப்பிரதான சாரத்திலும் சரணாகதி தாத்பரிய பிரபஞ்சம் என்ற அதிகாரத்தில் ஆச்சாரியர் இந்த ஸ்லோகத்தை உதாரணம் எடுத்து உரையிடுகிறார். ஆச்சாரிய ஸ்ரீசுக்தி ரொம்ப அழகாக இருக்கும். வேதாந்த தேசிகன் சரண்ய சகதர்மச்சாரிணியான பிராட்டி விஷயத்தில் தர்ஜன பத்சனாதி பிரவர்த்தைகளான ராட்சசிகளை குறித்து சுந்தரகாண்டத்தில் தெரிவிப்பதை திரிஜடையும் ஸ்வமதம் சொன்னபடியே பேசினார். பிராட்டியும் அவர்கள் இசைவின்றிக்கே இருக்க சத்வ பிரகிருதியான திரிஜடையோடு அவர்களுக்குண்டான ஒரு சம்பந்தத்தினாலே வாத்சல்ய பரவசையாய் அருளி செய்த வார்த்தையை ஸ்ரீ வானர வீரர்களுக்கு அனுபாஷித்து காட்டுகிற திருவடி. இப்படி ரொம்ப அழகாக பிராட்டி ராட்சசிகளை ரட்சித்தபடியை சொல்கிறார் சுவாமி. இப்படி எல்லாருக்கும் தாயான பெரிய பிராட்டியே தேவரீருக்கு, மிதிலா நகரத்து மக்கள் எப்படியோ அப்படியே அந்த வழியாலேயே நாங்களும் தேவரீருக்கு. அதாவது 3 வித ஆக்காரங்கள்: பஷ்யேம, பிரதியாம, யாமச்ச, பரீச்சாரான் பகிஷ்யேமச்ச. பஷ்யேம, இந்த இடத்துல பஷ்யேம அப்படின்னா நாங்கள் பார்க்க கடவோம், அவருடைய உம்முடைய சம்பந்தத்தை வச்சே நாங்கள் எம்பெருமானை பார்ப்போம். பிரதியாம, சரணம் புகுவோம். பரீச்சாரான், பணிவிடைகளை யாமச்ச, அடைவோம். அது என்ன? 3 விதமான ஆகார திரய சம்பன்னான்னு 3 வித ஆகாரங்களை உடையவள் பிராட்டி. 1 புருஷகார பூத்தை, ஆஷ்டிதர்களுக்கு பகவானை அண்டுவதற்கு, அதாவது பகவானின் நிகிரக சங்கல்பம் நீங்குவதற்காக, நமக்கு தண்டனை கொடுக்காமல் இருப்பதற்காக, பகவானிடம் நம்மை நெருங்குவதற்காக பரிந்து பரிந்து பேசுகிறார். அதனால் அவருக்கு நம்ம மேலே ஒரு ஈடுபாடு வரும், நம்ம மேலே வாத்சல்யம் வரும், காருண்யம் வரும். அதுக்கு அப்புறம் பிராட்டி நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறதா ஒரு பிரிட்டன் பண்ணால் கூட, ஒரு வேஷம் தப்பாக நம்மளை பற்றி தோஷம் சொல்லி சொன்னால், ஒரு வேடிக்கைக்கு சொன்னால் கூட பெருமாள் நம்ப மாட்டார். தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகிலும் சிதகுரைக்கிறேன், என்னடியார் அது செய்யார், செய்தாலும் நன்றே செய்வார் என்பர் போலும்னு பெரியாழ்வார் சொன்னபடி சேத்தனரிடம் எம்பெருமானுடைய உள்ளன்பை பரீட்சிப்பதற்காக இப்படி சேத்தனரை குறை சொல்வது போல் சொல்கிறாள். அது இல்லாமல் இவள் வார்த்தையை எம்பெருமான் தட்டாதவன். ஆகையால் இவளிடம் புருஷகார பிரபத்தியை செய்வதே தன்னிடம் வரவேண்டும் என்பதை சௌனக சம்ஹிதையில் சொல்லப்படுகிறது. வாச்சப்பரம் பிரார்த்தயிதா பிரபத்தியேத் நியதஸ்ரீயம்னு தாத்பரியமாய் நிற்கும் எம்பெருமானை அடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பவள் அவள். அப்படி பிரார்த்திப்பவன் நியமங்களுடன் கூடியவனாய் அவசியமாக பிராட்டியுடன் பிரபத்தியை சரணமடைய வேண்டும். ஸ்ரீ பாஷ்யக்காரரும் பகவன் நாராயண அபிமதானுரூபன் சரணாகதி கத்தியத்தில் பிராட்டியிடம் சரணமடைகிறார் புருஷகாரத்திற்காக. சுவாமி தேசிகன் ரகசிய ரத்னாவளி என்னும் தன்னுடைய கிரந்தத்தில் சர்வஸ்வாமினியாய் சர்வேஸ்வரனுக்கு சேஷபூதையாய் சகதர்மச்சாரிணியான பெரிய பிராட்டியார் இத்தலையில், அதாவது ஜீவர்களுடைய விஷயத்தில் வாத்சல்ய அதிசயத்தாலும், அத்தலையில் அதாவது எம்பெருமானிடத்தில் வால்லபிய அதிசயத்தாலும், அதாவது வால்லப்னமா உரிமை, அந்த உரிமையினாலும் புருஷகாரமாய்க்கொண்டு இந்த ஜீவர்களுக்கு தஞ்சமாகிறாள் என்று சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆக பிராட்டியின் தொடர்பு கொண்டே எம்பெருமானை அறிகிறோம் என்கிறார் பட்டர். அடுத்தது பிரதியாம, பிராட்டியின் தொடர்பை கொண்டே சரணம் புகுவோம். சரண்ய சகதர்மச்சாரிணியான பிராட்டி விஷயத்தில் ராட்சசிகளை குறித்து திரிஜடை பற்றிய பேசினோம் போன தடவை. ரொம்ப அழகாக எப்படி அவள் சீதையிடம் நாம் அபயமளிக்க வேண்டுவோம் அப்படின்னு திரிஜடை சொன்ன உடனே, நீங்கள் சீதையை பயமுறுத்தி இருந்தாலும் அவளை பிரார்த்தியுங்கள், அவள் காப்பாற்றுவாளோ என்ற சந்தேகம் வேண்டாம். இதிலிருந்து சரணாகதியின் அங்கமான கோப்திருத்துவ வர்ணம் சொல்லப்படுகிறது. இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இவா ராட்சசிகளே, உங்களுக்கு நான் சரணம் புகுகின்றவன் ஆவேன், அதாவது சரணம் என்று அடைந்த ராட்சசிகளுக்கு உபாயமாக ஆவேன் என்பதனால் பிராட்டி சித்தோபாயமாகிறாள். அதாவது அவர்கள் இவளை
மறுக்கவில்லைன்னாலும் திரிஜடை சொன்னதை மறுக்காமல் இருந்ததையே அவள் சரணாகதி என்று எடுத்துக்கொள்கிறாள். ஸோ இப்படி பிராட்டி அருளி செய்த ரக்ஷாபர ஸ்வீகார வாக்கியத்தை காட்டுகிறான் அனுமான். அதாவது சீதை சொன்ன வார்த்தைகளை அப்படியே மாற்றாமல் சொன்னார் அனுமார். அடுத்து பிராட்டி அபராதிகளான பிராட்டி நான் உங்களை காப்பேன் என்று கூறிய அப்புறங்கூட புத்திபூர்வக அபச்சாரங்களை பண்ணிய ராட்சசிகளை குறித்து ராமதூதனாகிய ஆஞ்சநேயன் ஷீரின உடனே பாபானாம்பா சுபானாம்பா வதார்ஹானம் பிளவங்கமா ந கஷ்யத் ந அபராத்தியதி ந கஷ்டித் ந அபராத்தியதி, யார் தான் குற்றம் செய்யவில்லை. அதாவது அனுமனே இவர்கள் குற்றம் புரிந்தவர்களாகவே இருக்கட்டும், கொல்லத்தகுந்தவர்களாகவே இருக்கட்டும், என்னுடைய கருத்துப்படி குற்றமற்றவர்களாக இருந்தாலும் நீர் இவர்களிடம் இரக்கம் கொள்ள வேண்டும். இந்த உலகில் குற்றம் செய்யாதவர் யார் என்று கேட்கிறார். இப்படி பிராட்டி சொன்னதும் புத்திபூர்வக பாபங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சிலருடைய கருத்து. சுவாமி தேசிகன் சொல்கிறார், பிராட்டி காக்கிறேன் என்று சொன்ன பிறகு கூட புத்திபூர்வக பாபம் செய்த அரக்கியர்களுக்கு அனுமன் கதையை ஓங்கியதும் பயம் ஏற்பட்டது. அந்த பயம்தான் புத்திபூர்வக பாபத்திற்கு தண்டனை, வாள் கொண்டு வீசினா போலே. அதனால் இவ்வளவால் பிராட்டி சித்தோபாயமாகிறாள் என்று பாபத்தை போக்குகிறாள் என்று கருத்து. பிராட்டி மோட்சமளிப்பவள், சர்வகாம பிரதாம் ரம்யாம் சம்சாரார்ணவதாரிணியும் என்று சம்சாரமாகிற கடலிலிருந்து காப்பாற்றுபவள் அவள். ஸ்ரீ விஷ்ணு புராணமும் இதை தெரிவிக்கிறது. யஜ்ஞ வித்யா மகாவித்யா குஹ்ய வித்யா ச சோபனே ஆத்ம வித்யா ச தேவி துவம் விமுக்தி பலதாயினி. ஏ தேவியே, நீ ஆத்ம ஞானத்தை அளிப்பவளாகவும் மோட்ச பலத்தை தருவதை சுபாவமாக உடையவளாகவும் இருக்கிறாய் என்பதிலிருந்து பிராட்டி பாபங்களை போக்கி மோட்சமளித்து ஸ்வரூப ஆவிர்பாவம் செய்து வைப்பவளாகிறாள் என்று தெரிவிக்கிறார் ஸ்ரீ பராசரர் விஷ்ணு புராணத்தில். சுவாமி நம்மாழ்வாரும் இதை வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமே, அதாவது மனம்மா நீங்காத தாமரைப்பூவில் வீற்றிருக்கும் பிராட்டி ஜீவர்களுடைய கர்மங்களை போக்குகிறாள் என்பது கருத்து. ஸோ உபாயமாக இருந்து உபாய விரோதி பாபங்களை போக்குகிறாள். பெருமாளோடு கூடி பிராப்தி விரோதியான பாபத்தை போக்குகிறாள் பிராட்டி. இப்படி பிராட்டியோடு கூடிய எம்பெருமானே, நாங்கள் இங்கும் அங்கும் எங்கும் ஆச்சரிப்போம், கைக்கரியத்தை பண்ணுவோம் என்று சாதிக்கிறார் பட்டர் இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தில். அடியேன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.